என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 91வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு 3 பரமனுடைய ஒரு தாயத்தின் டிட்டர்மினன்ட் பெருமானத்தை நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்டை பயன்படுத்தி இவ்வாறு காட்ட சொல்லுவான். அப்ப நாங்க என்ன செய்வீங்க, நீங்கள் இவரணிந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் பயன்படுத்தி அவ்வாறு காட்ட பார்ப்பீங்க. அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் நாங்க என்னென்ன விதமான ஆக்களை பயன்படுத்துவோம், அதாவது ஏதாவது 2 ரோ அல்லது குளத்தை வந்து நாங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணினோம்டா நாங்கள் புதுசா வந்தவர்கிட்ட டிட்டர்மினன்ட் வந்து ஆரம்பத்தில் இருந்தவர்கிட்ட மைனஸ் குறியால மாற்றம் அடைவர். அதே போல அடுத்து என்ன செய்வீங்க, நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ல வந்து ஆரண்ட் ரோ ஆபரேஷனை கூட்டுற கழிக்கல வேலை செய்தீங்களா புதுசா வந்தவர்கிட்ட டிட்டர்மினன்ட் பெருமானம் எந்த ஒரு மாற்றமும் அடையாது. அதுவே ஒரு ஆள் 2 பேர் பெருக்குப்படுற பிரிபடுற வேலை காட்டுறீங்களா எந்த பெருமனால பெருக்கப்படுதோ பிரிபடுதோ அதே பெருமனால அதே மாற்றத்தை புதுசா வரப்போற டிட்டர்மினன்ட் வந்து பாதிப்படையும். அப்ப நாங்க இந்த கேள்வியை பார்ப்போம். என்ன செய்வீங்க, உங்களுக்கு விடையில இருந்தாலும் கூட கேள்வியில போவீங்க பாப்பீங்க. எக்ஸ் மைனஸ் 5 வரும். என்னோட எக்ஸ் மைனஸ் 5 கொண்டு வரலாம் வேணும்டா நீங்க என்ன செய்வீங்க, ஒரு ரோவுல இருந்து என்ன ஒரு ரோவை கழிச்சுக்கலண்டா எக்ஸ் மைனஸ் 5 வருவேன். அப்ப என்ன செய்யலாம், முதலாவது பார்த்தோன்னே தெரியும். இது போல கேள்விகள் நீங்க நிறைய செய்திருப்பீங்க. நாங்களும் தியரி படிக்க பாரான கேள்வியை நிறைய செய்திருக்காங்க. நீங்கள் முழு கேள்விகளும் பார்க்கணும்டா எங்கட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ற பிளேலிஸ்ட்ல போய் முழுவையும் பார்த்து கொள்ளலாம். அப்ப நாங்க பார்ப்போம். என்ன செய்வீங்க, R1 இருந்து கொண்டு R2 கழிச்சிங்களா உங்களுக்கு புறப்படுற R1 கண்ணிங்களா இங்க உங்களுக்கு யாரு வருவ, இதுக்கு y பொது எடுத்தீங்களா y மைனஸ் எக்ஸ் வருவ, இங்க எக்ஸ் மைனஸ் y வருவ, இங்க x வர்க்கம் மைனஸ் y வர்க்கம் வருவ. எல்லாத்துக்கே நீங்கள் x மைனஸ் y வெளியில எடுக்கலாம். அப்ப R1 பாத்தீங்களா இந்த வேலையை காட்டுவீங்களா x மைனஸ் y எடுக்கலாம். இதே போல இவியல் 2 பேரும் முதலாவது மாற்றத்தில எந்த ஒரு பாதிப்பிலும் ஈடுபட மாட்டேன். அப்ப நான் இதே ஒரே சமன்பாட்டில வச்சுக்கொண்டு மற்றாலையும் காட்டுறேன். இவருக்கு நீங்க செய்யலாம், R2 இருந்து கொண்டு R3 கழிச்சிங்களா வருதவரத்துக்கு R2 போட்டீங்கன்னா உங்களுக்கு யார் தருவேன், y மைனஸ் z வருவார். அவர் காட்ட வேண்டி சொன்னவன் நாங்கள் அதனால இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் ரோ ஆபரேஷன்ல வந்து கழிவடைக்க டிட்டர்மினன்ட்ல வந்து என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு பாதிப்பும் உட்பட மாட்டாது. எனவே இந்த டிட்டர்மினன்ட் வந்து நான் இப்ப போட போற டிட்டர்மினன்ட்க்கு சமனாகத்தான் இருப்பேன். இவர் யாருக்கு சமனாக இருப்பேன், அப்ப முதலாவது R1 இருந்து கொண்டு R2 கழிச்சு போட்டீங்களா 2க்கு y பொது இருக்கலாம், y மைனஸ் எக்ஸ் என்று வருவேன். இவர்ல இருந்து இவரை கழிச்சா எக்ஸ் மைனஸ் y என்று வருவேன். இவர்ல இருந்து இவரை கழிச்சா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் y வர்க்கம் என்று வருவேன். அதே போல மிச்ச 2 பேரும் அவ்வாறே வரும். ஆனா நான் ஒரே ஒரு ஆபரேஷன் செய்கிறேன், இவரை செய்தா பிறகு மற்றால செய்கிறேன். மற்றால என்ன சொல்லப்படுது, R2 இருந்து கொண்டு R3 கழிச்சு போட்டு R2 போடுங்கன்னு சொல்லப்படுது. அப்ப இவர்ல இருந்து இவரை கழிச்சா எக்ஸ் பொது இருப்பீங்க, இங்க z மைனஸ் y என்று வருவேன். அதே போல இவர்ல இருந்து இவரை கழிச்சா y மைனஸ் z என்று வருவேன். இவர்ல இருந்து இவரை கழிச்சிங்கன்னா y வர்க்கம் மைனஸ் z வர்க்கம் என்று வருவேன். R3 நான் எந்த ஒரு மாற்றத்தையும் இதுவரை செய்யல. அப்ப R3 அப்படியே போட்டுக்கொள்வீங்க, xy இங்க z என்று போடுவீங்க, இங்க z வர்க்கம் போட்டுக்கொள்வீங்க. அப்ப நானே இவ்வாறான மாற்றத்தை செய்தனா இவையை எடுக்கணும்ன்றதுக்காக செய்தனான். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம், இவையற்கு இருந்து கொண்டு எக்ஸ் மைனஸ் y முதலாவது ரோவில் என்று எடுத்துக்கொள்ளலாம், 2வது ரோவில் இருந்து கொண்டு y மைனஸ் z எடுத்துக்கொள்ளலாம். அவ எடுத்தா அப்புறம் என்ன செய்யணும், முதலாவது எக்ஸ் மைனஸ் y எடுத்தா இங்க மைனஸ் z வருவேன். அதே போல இங்க எடுத்தீங்கன்னா 1 வருவேன், இங்க எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் y வருவேன். அதே போல இங்க எடுத்தீங்கன்னா போது y மைனஸ் z எடுத்தீங்கன்னா இங்க மைனஸ் எக்ஸ் வருவேன். அதே போல இங்க எடுத்தீங்கன்னா 1 வருவேன், இங்க எடுத்தீங்கன்னா y பிளஸ் z வருவேன். அதே போல இங்க எடுத்தீங்கன்னா எக்ஸ் y வருவேன். அதே போல z வருவேன், இங்க z வர்க்கம் வருவேன். அப்ப அவன் காட்ட சொன்ன விடையில அரைவாசி காட்டி போட்டான். எங்களுக்கு இவரையும் காட்டணும் இவரையும் காட்டணும். என்னன்னு காட்டலாம், அடுத்தது பாப்பீங்க, z மைனஸ் எக்ஸ் வர வேண்டும் அல்லது x மைனஸ் z வர வேண்டும். என் மைனஸ் குறிகளை மாற்றிக்கிட்டு செய்யலாம். அப்ப என்ன செய்யலாம், வேணுமாட்டா மைனஸ் குறிகளை அவைகளுக்கு மாற்றிக்கிட்டு ஏதாவது வழி பார்த்து கொள்ளலாம். அப்ப z மைனஸ் எக்ஸ் அல்லது x மைனஸ் z கொண்டு வரணும். என்னண்டு அவர்ல இந்த அவரை கழிப்பீங்க, வேணுமெண்டா இவரை ஒரே பெருமனா இருக்கிற யாரும் ஒரு ஆளை கழிக்கிற வேலைக்கு போனா வருவார், நல்லவா இருக்கு. இங்க கழிச்சிங்கன்னா நான் ஒரு ஆள் வருவாரு, z மைனஸ் எக்ஸ் வருவார், மாறி கழிச்சிங்கன்னா x மைனஸ் z வருவேன். இங்கேயும் y கழிபட எங்களுக்கு அதே மை வருவேன். அப்ப நான் என்ன செய்கிறேன், பொதுவா இவ்வாறான கேள்விகள் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், அதாவது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றுவோம். எனவே முந்துரு மூலவிட்டத்துக்கு மேலே கீழே இருக்கிறார்கள் எல்லாமே பூஜ்ஜியமாக வர வேண்டும். அதனால நான் இப்ப இவரை பூஜ்ஜியமாக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் திருப்பி இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டி வந்துடும். அதனால நான் என்ன செய்யறேன், இவரை பூஜ்ஜியமாக்கிறேன். அவர் என்னட்டு பூஜ்ஜியமாக்கலாம்,
அதாவது R1 தான் மாற்றம் நடக்க போகுது. R1 மைனஸ் R2 வந்து போட்டு மாற்றத்தை காட்டிக்கொள்ளலாம். ஆனா கோஆபரேஷன் செய்ய டிட்டர்மினன்ட்ல எந்த ஒரு மதிப்பும் ஏற்படாது. எனவே இவர் அவ்வாறே வருவார், அதே போல இவரும் அவ்வாறே வருவார். அப்ப R1 மட்டும்தான் மாற்றம் அடைவார், R2 R3 எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. எனவே நான் அவரை அப்படியே போட்டுக்கொள்றேன், அப்ப R1 இருந்து கொண்டு R2 கழிக்க நடக்க போகுது. இவர்ல இருந்து இவரை கழிக்க பிளஸ் x வந்துடும். எனவே x மைனஸ் z ஆக வருவார். இவர்ல இருந்து இவரை கழிச்சா 0 வந்து வருவார். நல்லா இவருக்கு கீழே இருக்கிறார்கள், மேலே இருக்கிறார்கள், கீழே இருக்கிறார்கள், 0 வந்தாத்தான் இவ்வாறான கேள்விகளை இலகுவாக சுருக்கலாம். மேல 0 வந்துட்டு, எனவே இவர் பெரும்பாலும் இவ்வாறான ஆளா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. லோவர் ஆங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். அதே போல செய்யலாம், இவர்ல இருந்து இவரை கழிப்பீங்கள், கழிச்சா வருவேன் x மைனஸ் z வருவேன். எங்களுக்கு கேள்வியில z மைனஸ் x இருந்தவன் வேணுமெண்டா நாங்கள் x மைனஸ் z எடுக்கலாம், அல்லது நாங்க மாறி z மைனஸ் x எடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் x மைனஸ் t எடுக்கிறேன், வேணுமெண்டா மைனஸ் அளவு இருக்கிறேன். அவன் மைனஸ் அளவு இருக்கிற நம்ம செய்யலாம், இவங்களை பார்ப்போம். அப்ப இவரை x மைனஸ் z எடுத்துறேன்டா, எங்களுக்கு என்ன செய்ய போகுது, கேள்வியில் எடுக்கக்கூடிய ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரையினம் பார்ப்போம். எடுத்துறேன்டா, இங்கால x மைனஸ் z வருவேன். மிச்சமாக அதிப்பினம் மிச்சமாக எடுக்கக்கூடிய ஆக்களை பார்க்கிறேன். இங்க 1 வருவேன், அங்க 0 வருவேன், அங்கேயும் 1 வருவேன். மிச்சமா இருக்கக்கூடிய ஆக்கள் மைனஸ் எக்ஸ், அதே போல 1, அதே போல அங்கால பாத்தீங்கன்னா y பிளஸ் z வருவேன், இங்கால பாத்தீங்கன்னா xy, அதே போல z வருவேன், இங்க z பெருக்க மட்டும் வருவேன். இப்படி வந்துட்டேன். அப்ப அங்கால பாக்குறேன், இங்கேயும் 1 இருக்குது, அங்கேயும் 1 இருக்குது. எனவே முதலாவது குளமும் முறையமா இருக்குது, மூன்றாவது குளத்திலே முறையமா இருக்கிற எங்களுக்கு முடிஞ்சவரை ரயாங்குலர் மேட்ரிக்ஸா கொண்டு வந்தா சுகமாக இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யலாம், ஒன்று இவரை 0 ஆக்கலாம், இல்ல அவரை 0 ஆக்கலாம். இதுல 0 போறது அவ்வளவு நல்லதல்ல, அதனால அவரை 0 ஆக்குறேன். அப்ப என்ன செய்வீங்க நீங்கள், அதாவது C3 என்ற குளத்துல C1 கழிச்சிங்களா அந்த 0 வருவேன். அப்ப இவரை கழிச்சிங்க வருவேன், இவர் அப்படியே வருவேன். இங்கால பக்கம் இருக்கக்கூடிய C3 மட்டும்தான் மாற்றம் நடக்க வேண்டும். எனவே C1 C2 எந்த ஒரு மாற்றமும் நடைபெற மாட்டாது. எனவே அவரை நீங்கள் அப்படியே போட்டுக் கொள்ளுங்கள். இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சா இங்க 0 வருவேன், இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சிங்களா z பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வருவேன். 3 பேரும் கூட்டுப்படக்கூடிய ஆக்கள் வருகிறோம். அதே போல இவர்ல இருந்து கொண்டு இவரை கழிச்சிங்களா z வர்க்கம் மைனஸ் xy என்று வருவேன். அப்ப நாங்க பாக்குறோம், இவருக்கு எவராவது வேற வழி இருக்கோ, அதாவது எங்களுக்கு இப்ப பிரச்சனையானாலும் இவரை 0 ஆக்கணும். ஆனா இவரை பார்க்க ஒரு பெரிய கோபம் வர்ற மாதிரி இருக்கு. கேள்வி செய்த அனுபவத்திலேயே தெரியும். என்ன செய்வீங்க, இவரை வந்து நீங்கள் இங்க இருக்கக்கூடிய ஆளால இங்க விரிக்குவீங்க, இங்க இருக்கக்கூடிய ஆளால இங்க விரிக்குவீங்க, அதற்கேற்ற மாதிரி இங்க நீங்க செட் பண்ணுவீங்க, அப்புறம் சுருக்குவீங்க. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆக்கினா விட வருவேன். ஆனா கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி கிடக்குது. அப்ப நான் இதுல வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறேன், நீங்க நோமலா காண்றோமா செய்ய போறேன். அவன் பயன்படுத்த சொன்னது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட், ஒரு தடவையாவது பயன்படுத்தணும். நாளைக்கு கலங்கத்தரம் பயன்படுத்தி போட்டேன், இனி நான் மற்ற மாதிரி செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நான் மற்ற மாதிரி செய்யறேன். அப்ப என்ன செய்ய போறேன், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் அப்படியே வச்சுக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அப்படியே வருவேன். இங்க நான் செய்ய போறேன், இவற்றை டிட்டர்மினன்ட் காணணும். அதிக அளவா எங்க 0 இருக்கோ அவரை நான் எடுத்துக்கொள்வேன். இங்க வாக்க உங்களுக்கு 2 0 வருது, எனவே இவர் எடுத்துக்கொள்றேன். இவர் எடுத்த என்ன வருவேன், 1 தர C1 வருவேன். அவற்றை குறி வந்து ஏன் இரட்டை எண்ணா வர்றபடியா 1 மட்டும் இரட்டை எண், எனவே குறி வந்து நேராக வருவேன். எனவே நாங்கள் முதலாவது தவிர்ந்த பிச்சாக்கள் டிட்டர்மினன்ட் காணுவீங்கள். அவற்றை டிட்டர்மினன்ட் எனப்படும். இவரை இவரால பிரிக்குவீங்கள். அதே போல அவர்ல இருந்து கொண்டு இவரை இவரால பிரித்து போட்டு அவற்றை டிட்டர்மினன்ட் கழிப்பீங்கள். எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z இன்டு இந்த z இங்க பெருக்கப்பட்டு காலிப்பட்டு வருவேன். அவன் முடிஞ்ச வரை சுருக்குவோம். எக்ஸ் மைனஸ் y, இங்க y மைனஸ் z என்று வருவேன், எக்ஸ் மைனஸ் z என்று வருவேன். இவரை நாம ஏதாவது சுருக்கக்கூடியமா எடுத்துக்கொண்டு பார்ப்போம். சுருக்கக்கூடியமா இருக்கு, இங்க செட் வர்க்கம், முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய செட் வர்க்கம் களைவட்டுவேன். அப்ப களைவட்டா மைனஸ் எக்ஸ் ஒய் என்று வருவேன். இவர் இங்க பெருக்கு படைக்க மைனஸ் எக்ஸ் செட், இங்க பெருக்கு படைக்க மைனஸ் y செட் என்று வருவேன். இவராத்துக்கு இருந்து ஒரு மைனஸ் வழியில் எடுக்கிறேன், அந்த மைனஸ் நான் இங்க பெருக்கிறேன்டா. காட்ட சொன்ன விட என்ன செய்வேன், கணக்கா அதுக்கேற்ற மை வருவேன். காட்ட சொன்ன விட அதற்கேற்ற மை வருவேன். நான் இவராத்துக்கு இருந்து கொண்டு அடுத்த ஸ்டெப்ல ஒரு மைனஸ் அப்போது இருக்கிறேன், இந்த மைனஸ் நான் இங்க பெருக்கிறேன்டா. காட்ட சொன்ன விட வருவேன். அப்ப இது மிகவும் இலகுவான கேள்வி. இங்க நான் முடிஞ்சவரை என்ன செய்யணும், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் சொன்னாங்கன்னா ஒரு தடவையாவது பயன்படுத்த பார்க்கணும். பிறகு நீங்க கட்டாயம் பயன்படுத்தி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வர மட்டும் அவரை மட்டும்தான் பயன்படுத்தணும் மட்டும் இல்ல, ஒரு தடவை பயன்படுத்தினா சரி. நான் நிறைய தடவை பயன்படுத்திட்டேன், எனவே வந்து காட்ட வேண்டியவரையே காட்டிக் கொண்டுட்டேன். எனவே கேட்கப்பட்ட 91வது கேள்விக்கு இவர் நான் விடையாக இருப்பேன். அடுத்து நாங்கள் 92வது கேள்வி பார்ப்போம்.